சரி அங்கேயே போலாம் அப்படின்னு சொல்லி ஆதித்யா அந்த குகையை நோக்கி ஓட்டினா காரை இங்கேயே நிறுத்து, இதுக்கு மேல கார் போகாது அப்படின்னு சொன்னா ரங்கன். ஆதித்யா அந்த காரை நிறுத்திட்டு அப்படியே நடந்து போனான். க்ரூரரூபன் பின்னாடியே போனான். வனமோகினி அவங்களுக்கு பின்னாடியே வவ்வாலா பறந்து வந்துகிட்டு இருந்தா. ரங்கன் உருவத்துல இருந்த க்ரூரரூபன் ஆதித்யா கிட்ட சொன்னான், நீ உள்ள போய் பாரு, நான் பின்னாடியே வர்றேன் அப்படின்னு. ஆதித்யா அந்த குகைக்குள்ள போனான். மரத்துக்கு மேல இருந்த வனமோகினி கிட்ட க்ரூரரூபன் சொன்னா, நடக்க போற விளையாட்டை மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அவனும் குகைக்குள்ளேயே போனான். அந்த குகைக்குள்ளேயே ஏகப்பட்ட வழிகள் போய்கிட்டு இருந்தது. க்ரூரரூபன் சுத்தியும் முத்தியும் பார்க்கும்போது அங்கே எங்கேயும் ஆதித்யாவை காணோம். உடனே இந்த பக்கம்தான் போயிருப்பான் அப்படின்னு நினச்சி ஒரு வழியில் போனான். வனமோகினியும் குகைக்குள்ளே போனான். அப்போ குகைக்கு வெளியே ஒரு குதிரை கணக்கிற சவுண்டு கேட்டுச்சு. க்ரூரரூபன் வனமோகினி கிட்ட கேட்டான், அது என்ன சத்தம் அப்படின்னு. அது காட்டுக்குள்ள நிறைய குதிரைகள் சுத்திட்டு இருக்கும், அதோட சத்தம் தான் அப்படின்னு சொன்னா வனமோகினி.